மேலில் ஒரு பேய் சொதுப்புவதை என்னாவது பார்த்திருக்கிறீங்களா? நானும் பார்த்ததில்லை, ஹாலோவீன் வரை. சரி, இதுக்கு பண்ணி செய்து பாருங்க. ஒரு பேய் பங்களா, அங்கே ஒரு கண்டிப்பான உடை விதி. வெறும் வெள்ளை போர்வையா மூடிய பேய்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும். திரு பாண்டம் புள்ளிகள் போட்ட உடையுடன் வருகிறாள். தலைமை பேய் சிகிசுகுது. தவறான உடை ஒத்திகை. புள்ளி போட்ட பேய் பயமெடுத்தும் சத்தம் எழுப்ப முயற்சிக்கிறார். ஆனா அது ஒரு குழப்பமான பேய் பை போன்னு கேட்கிறது. எலும்பு கூட பார்வையாளர்கள் அவருக்கு சந்தில் 2 மதிப்பெண்கள் கொடுக்கிறார்கள். அடுத்த காட்சி, ஒரு பேய் தன்னையே திரும்ப திரும்ப சொல்கிறான் உண்மைய. அது மிதந்து பூ என்று சொல்லுது. பிறகு அது நினைவுல கூட மன்னிப்பு கேட்கிறது. மன்னிக்கவும், நான் பூ என சொன்னேன். பூ. அக்கம் பக்கத்து மனிதர்கள் வதந்தி பரப்ப தொடங்குகிறார்கள். மறைந்திருக்கும் பேய் ஒளிந்து தவறாக செய்கிறார். அது நன்றாக மறைந்து பிறகு அந்த இடத்தை மறந்து விடுது. அனுபவத்து நினைவுக்கு வந்து அது தோலை கிசு கிசு செய்து தன்னை பயமுறுத்துகிறது. பேய் ஸ்டான் அப் இரவு ஒரு அமானுஷமான கேலியுடன் மூடுகிறது. ஒரு பொல்டர்கெஸ்ட் பொருட்களை வீசுகிறது. அவமானங்க இல்ல. முக்கிய கலைஞர் தலைவங்கிறார். அவன் மீது குமிச்சு தடுக்கி விழுகிறது. கூட்டம் அமைதியா. எலும்பு கூடு. டிஜே பீடுவிடுவோடர் அனைவரும் கடைசி நடமாடுறாங்க. ஆமாம் ஆமாம், பேய்கள் பயமுத்துபவர்களா இருக்கலாம். சில சமயங்களே அவ்விருக்கவையிலே அவை வெறுமனே சங்கரமானவை மற்றும் வேடிக்கையானையும். மேலும் திகிலூட்ட சிரிப்புகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க.